இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டமில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு கீ இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆகிருக்கு. இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வேர்ட் ஃபைலில். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நம்ம சிஸ்டமில் இருந்த கம்ப்ளீட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து வந்திருக்கு. ஸோ வாங்க ரெண்டாவது மெத்தட் நம்ம வந்து போகலாம். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் அப்படின்ற ஒரு மெத்தட் தான். இந்த ஸ்னிப்பிங் டூலை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2002 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து விண்டோஸ் விஸ்டாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்னிப்பிங் டூலை வச்சு எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீபோர்டில் வச்சு எடுக்கிறது வந்து கம்ப்ளீட் ஸ்க்ரீனை தான் எடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஏரியா மட்டும், இப்போ நான் இதை மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா நான் இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. அதுலேயே இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து இது வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். லைக் நம்ம எதனா ஒரு வேர்டிங்கை மட்டும் இது பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஹைலைட் பண்ணி இப்படி காமிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வேணாம் அப்படின்னா நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே வந்து இந்த டிலே அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிலேயில் வந்து இப்போ 4 செகண்ட் 3 செகண்ட் 2 செகண்டில் இப்போ நான் 2 செகண்டில் வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த இது வரல. 2 செகண்ட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் இது வரும். ஸோ இப்போ நம்ம இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை சேவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, இல்லை மெயில் யாருக்காச்சும் பண்ணணும்னா நீங்கள் இங்கேருந்தே மெயில் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த ஆப்ஷனில் இந்த ஸ்னிப்பிங் டூலில் இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த டூலை வச்சு ஸ்னிப் பண்ணலாம், பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுக்கலான்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் அப்படின்ற ஒரு டூல். இது வந்து விண்டோஸ் 10 இருந்து தான் இந்த டூல் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க விண்டோஸ்லலாம் இது விசிபிளாக இருக்காது. ஏன்னா அந்த ஆப் வந்து அப்போல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகலை. ஸோ இப்போ இந்த ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்சும் வந்து பார்த்திங்கன்னா மோரோலஸ் சேம் தான், ஸ்னிப்பிங் டூல் மாதிரி தான். இது வந்து ஒரு ஹென்ஹான்ஸ் இதுன்னே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நியூ போகிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஏரியாஸ்லேயும் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கலாம். இப்போ நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வந்துடும். இதில் வந்து இன்னும் நிறைய ஃபியூச்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் ஸ்னிப்பிங் டூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்க மல்டிபிள் திங்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த இது ஸ்கேல் இருக்குது, எரேசர் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதை வந்து க்ராப்பும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எடுத்ததுக்கப்புறம் கூட க்ராப் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்சில் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் வந்து நான் சொன்ன மாதிரி விண்டோஸ் 10க்கு அப்புறமேட்டு வந்த ஓஎஸில் தான் இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் மெத்தடை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து வேர்ட் ஃபைல் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்சர்ட் பை டிஃபால்ட்டாக ஹோமில் இருக்கும். இன்சர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். இதை இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஸ்க்ரீன் கிளிப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இது எடுக்கணுமோ இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் ஏரியாவை கூட எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்னாப்பாகவும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அது வந்து இங்கே வந்துடும். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு 2 விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன், இன்னொன்று வந்து நம்மளோட பிசி மை கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இங்கே வேர்டில் போகிறேன். திருப்பியும் அதே ஆப்ஷன் இன்சர்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த பிசியோட விண்டோ வேணும் அப்படின்னா அதை நான் ப்ரெஸ் பண்ணாலே எனக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்க்ரீன் வந்து வேணும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா வேணும் அந்த விண்டோவில் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஸ்க்ரீன் கிளிப்பிங் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவை மட்டும் ஸ்க்ரீன் கேப்சர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொன்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் எந்த அப்ளிகேஷனை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டாக போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.